இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 26ஆம் தேதி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 27ஆம் தேதியிலேருந்து இதுக்கு போய்டுறார். 26ஆம் தேதியிலேருந்து 8ஆம் இடம் போய் மறைந்த இடத்துக்கு போய்டுறார். பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். உடல் உழைப்பு அதிகமாகும். ரொம்ப அதிகமாக அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேனால் 22/7/2025 24/7/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் தானமாக பசும்பால் தானமாக கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமம் தண்ணிக்கு உங்களுக்கு வரவேண்டிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். சரி, இந்த மாதம் நீங்கள் அருகில் உள்ள மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்கும். உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது.